ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசத்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 28ஆம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை, பங்குனி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:15 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி காலையில் 11:13 மணி வரைக்கும் தசமி திதி, அதற்கு பின்பாக ஏகாதசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:46 மணி வரைக்கும் பூச நட்சத்திரம், அதற்கு பின்பாக ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினத்துல காலை 6:14 மணி வரைக்கும் மரண யோகமும், பின்பு மாலை 4:46 மணி வரைக்கும் சித்த யோகமும், அதற்கு பின்பான நேரத்துல மரண யோகமும் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:46 மணி வரைக்கும் மூல நட்சத்திரம், அதற்கு பின்பாக பூராட நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் சொத்துக்களை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தினம். சொத்துக்களை மேலும் மேலும் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். இந்த விஷயத்துல இடையூறுகள், தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல ஹனுமனை வணங்க வேண்டியது அவசியம். ஹனுமனை வணங்கிட்டு போகும்போது இந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே சரியாகும். வாகனங்கள்ல போகும்போது இடையூறுகளோ பிரச்சனைகளோ இருக்குதுன்னா அதுவும் சரியாகும். இந்த ஹனுமனை வணங்க வேண்டியது இன்றைய தினத்துல முக்கியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது, டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சின்ன சின்ன மந்த நிலைகள் இருக்கும், சோர்வு நிலைகள் படிப்பில் ஏற்படும். அதிக ஆர்வத்தை நாம எடுத்துக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போதோ கொடுத்த பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதை திரும்ப பெறுவதற்கான தினம் இன்றைய தினம். அந்த மாதிரி பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தருவீங்க. அண்டை அயலார்கள், உறவு முறைகள் இவங்களுக்கு ஆதரவுகள் தருவீங்க. உங்களுடைய அம்மாவிற்கு உடல்நிலையில கொஞ்சம் சோர்வு நிலைகள், மந்த நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இன்றைய தினத்துல இருக்கும். வீட்டுல சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா அதன் சார்ந்த சிறு சிறு செலவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள், எடுக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு உயர்வான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. எந்த ஒரு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தாலும் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். அதெல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய தினம். லாபஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அங்கு அமர்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்துல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது.
இன்றைய தினத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், கடித ரீதியிலான தொடர்புகள், இந்த மாதிரி காரியங்கள்ல நாம எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கும், வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பயண ரீதியிலான விஷயங்கள்ல நாம விரும்பியபடி நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது விரும்பியபடி சிறு தூர பயணங்கள் இன்றைய தினத்துல அமையும். அதிர்ஷ்டகரமான செய்திகளை பெறக்கூடிய தினம். நாம எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்திகளை இன்றைய தினத்துல பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய இடமாற்றங்கள் இன்றைய தினத்துல அமையும். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. உங்களுடைய காது சார்ந்த பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கு. மற்றபடி இன்றைய தினம் முழுவதும் மிகுந்த நன்மைகளும் வெற்றி வாய்ப்புகளும் தரக்கூடிய தினமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் பாக்யஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அங்கு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சந்திரனால உங்களுக்கு பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. எதிர்பார்த்த பண வரவுகள், பொருள் வரவுகள் உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். கொஞ்சம் முன்கோப நிலைகள் இருக்கும். பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். முன்கோபங்கள்னால தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. அந்த கோப நிலைகளை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கு. முகப்பகுதிகள், கண் சார்ந்த பகுதிகள் மற்றும் வாய் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியிலிருந்து இன்றைய தினத்துல வரவுகள் உங்களுக்கு வரக்கூடிய தினமாக இருக்கு. தொழில் புரிந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அதன் வழியில வருமானங்கள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் புதிதா தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை எல்லாம் குடும்பத்தார்களோடு இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளோடு பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் இன்றைய தினத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது ஹனுமனை வணங்கிட்டு நாம எந்த ஒரு காரியங்களையும் எடுத்து செய்யும் போது நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல மந்த நிலைகள் ஏற்படும். ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது குடும்பத்துல ஒரு சில தொந்தரவுகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கு. அதுல கவன நிலைகளை செலுத்த வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வருமானங்கள் பெருகக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கின்றது. கலைகளை கத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல சின்ன சின்ன தேக்க நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். ஆர்வம் எடுக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றிருக்கிறார். இப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்துல பல்வேறு முன்னேற்ற நிலைகள் உங்களுக்கு இருக்கும். தான தர்மம் செய்யக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க. தர்மவானாக இருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்துல இருப்பீங்க. இயலாதவர்களுக்கு ஏதாவது தான தர்மங்கள் இன்றைய தினத்துல செய்யலாம். செய்யும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்சளவு தயிர் சாதம் இந்த இன்றைய தினத்துல அன்னதானமாக கொடுக்கலாம். யாராவது ரோட்டுல காலணிகள் இல்லாமல் நடந்து போறாங்கன்னா அவங்களுக்கு குறைந்த அளவுல இருக்கக்கூடிய ஒரு காலணியை வாங்கி தரலாம். இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது.
இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கும். வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினம் இருக்கிறது. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக ரீதியிலான நாட்டங்கள் நிறைந்திருக்கும். இன்றைய தினத்துல இறை சார்ந்த விஷயங்கள்ல நாட்டங்கள் இருக்கும். சிவபெருமானுடைய தலங்களுக்கு போய் வழிபாடுகள் தாராளமாக செய்யலாம். சிவஸ்தலங்களுக்கு செல்லும் போது மிகுந்த பலன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்க எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழி ஆதரவுகள் இன்றைய தினத்துல கிடைக்கும். ஒரு சிலருக்கு யாருன்னே தெரியாத அந்நிய நபர்கள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கும். இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதைகள் உயரும். சின்ன சின்ன முன்கோப நிலைகள் இருக்கும். அதை மட்டும் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக கடகராசிக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல இருக்கு. கொஞ்சம் சோம்பல் நிலைகள், மந்த நிலைகள் இதெல்லாம் உருவாகலாம். இதுலயும் கவன நிலைகள் முக்கியமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல கூடுதலான விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த செலவு செய்யக்கூடிய விஷயத்திலையும் இன்றைய தினத்துல கவன நிலைகள் அவசியம். நாம எதிர்பார்த்து ஒரு பொருளை வாங்கும் போது அதற்கான அளவுக்கான ஒரு பணமா நாம கொடுக்க முடியாம போகலாம். அதிகபட்ச பணம் அதுல செலுத்துற மாதிரி சூழல்கள் வரலாம். இல்லைன்னா நாம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ஏற்ப அந்த பொருள் தரமில்லாததாக இருக்கலாம். அதனால எந்த ஒரு விஷயத்துக்காக நாம செலவு செய்யும் போதும் இன்றைய தினத்துல நல்லா பார்த்து வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வியாபாரத்துறையில இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல சிவபெருமானினுடைய வழிபாடுகளை செய்யலாம். இயலாதவர்கள் அருகே இருக்கக்கூடிய ஹனுமனுடைய தலத்துக்கு போய் வழிபாடுகள் செய்யலாம். அப்படி இருக்கும்போது வியாபாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாமே சரியாகும். இன்றைய தினத்துல வியாபாரத்துறையில இருக்கிறீங்கன்னா இந்த விஷயத்த இன்றைய தினத்துல ஃபாலோ பண்ணலாம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கண் சார்ந்த பகுதிகள், பாத பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் அமைகிறது. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ரகசியமான மறைமுகமான விஷயங்கள்ல ஈடுபடுறீங்க அப்படின்னா அதுல பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இருக்கலாம். இதுல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருந்தா அதுல பிரச்சனைகள் இருக்கும். அடைக்க முடியாம தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல வெளிநாடு சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். அதுல அதிகபட்ச செலவுகளோ இல்லைன்னா தொந்தரவுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெளிநாடு முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்களும் இன்றைய தினத்துல கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் சிறப்பானதாக அமையும். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விருப்பப்பட்ட மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம், பிஸ்னஸ் சம்பந்தமானது, வெளிநாடு சார்ந்தது, வங்கி சம்பந்தமான ஈடுபாடுகள் இதெல்லாம் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தா இன்றைய தினத்துல செய்யலாம். அது நாம நினைச்ச மாதிரி கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது நீங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி அர்ச்சனை செய்துட்டு வரும்போது மிகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது.
அந்த அம்பாளை கண்டிப்பா தரிசனம் செய்துட்டு வரணும். அப்படி இருக்கும்போது தேவையில்லாத இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினத்துல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய தினம், வெற்றி வாய்ப்புகளை வழங்கக்கூடிய தினமாக இருக்கு. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்துல செய்யலாம். பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸ் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா அதன் வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் ஒருவித முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மனைவி வழியிலேயோ, நண்பர்கள் வழியிலேயோ, பார்ட்னர்கள் வழியில இருந்தோ, இந்த மாதிரி நபர்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் உங்களுக்கு அமையும். இவங்க வழியிலிருந்து லாப நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையும். விரும்பிய வெளிநாடு பயணம் சார்ந்த முயற்சிகள் இருந்தா இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபத்தை தரக்கூடியதாக அமையறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு பொதுவான விஷயத்திலையும் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த துறைகள்ல உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுலயும் ஒரு முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த செலவுகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு கருத்து மோதல் பிரச்சனைகளோ, வழக்கு சார்ந்த பிரச்சனைகளோ, கடன் வாங்க வேண்டிய தேவைகளோ இதெல்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் தொழில் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுல ஒரு நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம். கடின உழைப்பாளியாக இன்றைய தினத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல, பணிபுரியக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. ஆனா எதிரியாளர்கள் மற்றும் போட்டியாளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வெளியிலிருந்து இடையூறுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. அதனால தொழில் செய்யக்கூடிய நபர்கள், புதிதாக தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல லக்ஷ்மி தேவியை வணங்க வேண்டியது அவசியம். லக்ஷ்மி தேவிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்துட்டு அதுக்கப்புறமா தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வழிபாடு முறைகளை நீங்க தாராளமாக இன்றைய தினத்துல செய்யலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, எண்ணெய் சம்பந்தப்பட்ட, அதாவது ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியிலான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும். காலனி சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியிலான முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய அமைவுகள் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்துல இருக்கும். இந்த மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் மிகுதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் புரியக்கூடிய இடத்துல சின்ன சின்ன கோப நிலைகள் வரலாம். அதுல கவன நிலைகள் முக்கியம். தொழில் சார்ந்த நபர்களோடு பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமாக இருக்கு. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு தேவைக்கு ஏற்ப கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்துல வரலாம். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் முழுவதும் பாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம். அடுத்தடுத்த சந்ததியினருடைய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய தினம்.
குழந்தை பேறுகள் எல்லாம் வீட்டுல நடக்கும். பேரன் பேத்திகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். அதற்கு ஏற்ப நாம சோர்வுகளை நீக்கி ஆர்வத்தை அதிகப்படுத்த வேண்டிய சூழல்கள் இருக்கு. அதுல ஆர்வமா நாம செயல்படும் போது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல மிகுதியான நாட்டங்கள் இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கும். நீங்களும் உங்களுடைய தந்தைக்கு ஆதரவுகள் தருவீங்க. உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்தும் உங்களுடைய தந்தைக்கு ஆதரவுகள் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யலாம். உக்கிரமான தெய்வங்கள் குலதெய்வங்களா இருக்குது அப்படின்னா தாராளமாக வழிபாடுகளை எடுத்து செய்யலாம். காவல் தெய்வ வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம். ஹனுமனுடைய வழிபாடையும் எடுத்து செய்யலாம். இதுல ஏதேனும் ஒரு வழிபாடு முறைகளை எடுத்துட்டு நாம் அதுக்கப்புறமா நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் செய்யும் போது அதெல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு பயணங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கும். வெளிநாடு பயணங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கிறது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய தந்தைக்கு கொஞ்சம் சோம்பல் உணர்வுகள், மந்த உணர்வுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல அமையும். இன்றைய தினத்துல கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்களை உங்களுடைய தகப்பனாரோடு பேசுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். இடையூறுகளோ தொந்தரவுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நாம எந்த ஒரு புதிதான காரியமா இருந்தாலும் இன்றைய தினத்துல தவிர்க்கலாம். அது குறித்த முயற்சிகளை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது அவசியம். சொத்துகள் சம்பந்தப்பட்ட உயில் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தா இன்றைய தினத்துல தாராளமா எடுத்து செய்யலாம். வாகனங்கள், சொத்துகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது, அது குறித்த முயற்சிகளை செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். இன்சூரன்ஸ் போடக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். இந்த விஷயங்களை செய்யலாம். புதிதாக சொத்துகள் வாங்க போறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள், புதிதாக வாகனங்களை வாங்க போறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு விசாரித்து செயல்பட வேண்டியது அவசியம். நல்லா அந்த சொத்துகள் மீதானது, வாகனங்கள் சம்பந்தமானது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இந்த மாதிரி விஷயத்துல கவனங்கள் முக்கியமாக இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது ஹனுமனுடைய வழிபாடு முறைகளை எடுத்து செய்யலாம். இயலாதவர்கள் இன்றைய தினத்துல பைரவ பெருமானுடைய வழிபாடுகளை செய்துட்டு பயணங்கள் எல்லாம் போகிறீங்கன்னா அதுக்கப்புறமா செயல்படலாம். பயணங்களின் போதான விஷயத்துல கவனங்கள் அவசியம். தகுந்த பாதுகாப்போடு செயல்பட வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ஏமாற்ற நிலைகள், தேவையில்லாத மோசடிகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இதெல்லாம் வரலாம். அதுல கவனங்கள் அவசியம். அம்மா வழியிலேயோ உறவு முறைகள், அண்டை இயலார்கள் வழியிலேயோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு, டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல சொத்து சார்ந்த விஷயங்கள்ல இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். பண்ணை எல்லாம் வச்சு நடத்துறீங்க, விவசாய துறையில இருக்கிறீங்க, உற்பத்தி துறையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடையூறுகளோ பிரச்சனைகளோ இருக்கும். இந்த வேலைகள்ல கூடுதல் கவனங்கள் அவசியம்.
பண்ணை சார்ந்த விஷயங்கள்ல அந்த உயிரினங்களின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பாசப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து களத்திர ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் கைகூடும், வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. திருமண சம்பந்தமான விஷயங்கள், வரன் பார்க்கறது சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னா இன்றைய தினத்துல எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இது வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரி, எந்த வழியில வரன் பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலையோ, மாமனார் இருக்கிறார்னா அவர் வழியிலையோ, இந்த மாதிரி நபர்கள் வழியில வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு வேலையாட்கள் வழியிலிருந்தும் வரன் அமையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல இந்த சுப காரியங்கள் எல்லாம் தொடங்க முயற்சிக்கும் முன்பாக நாம ஹனுமனை வணங்கிட்டு போகலாம். அப்படி போகும்போது பல்வேறு விதமான நன்மைகள் நடக்கும். நாம எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடியறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஒப்பந்தங்கள் போடுற மாதிரியான முயற்சிகள் ஒரு சிலருக்கு அமையும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம். அதுல கவனங்கள் அவசியமாக இன்றைய தினத்துல இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபம் அடையக்கூடியதாக இன்றைய தினத்துல இருக்கும். அதுல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கரும் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். உங்களுடைய செலவுகள்னு பார்க்கும்போது வரவுக்கு மீறியதாக இன்றைய தினத்துல அமையும். அதனால இந்த விஷயத்துல எல்லாம் கவனங்கள் அவசியமாக இருக்கு. எதிரிகள் வழியில இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்துல வரலாம். அதனால இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது முடிஞ்சளவு தியானம் செய்யுங்க, மிகுந்த நன்மைகள் உண்டாகும். உடல்நிலையில ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் இருக்கும். ஏற்கனவே உடல்நிலையில தொந்தரவுகள் இருக்குதுன்னா அது இன்றைய தினத்துல அதிகமா தெரியற மாதிரி சூழல்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ ரீதியிலான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்துல அமையறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. குறிப்பாக கண், முகம், வாய் சார்ந்த பகுதிகளில் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ற மாதிரியான முயற்சிகள் ஒரு சிலருக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல ஹனுமன் வழிபாடு மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது. கேஸ் சம்பந்தமான சட்ட ரீதியிலான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கும். அதனால முடிஞ்சளவு ஹனுமனை வணங்கிட்டு போங்க, உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஹனுமனுக்கு நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். இன்றைய தினத்துல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை குறித்த முயற்சிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். புதுசா வேலை ரீதியிலான தேடுதல்கள் இருக்கும். இப்படி வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்தார்கள் வழியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம். அதுல கவன நிலைகள் அவசியம். கல்வி சம்பந்தப்பட்ட படிப்பு செலவுகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அமைகிறது.
பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில செலவுகள் வரலாம். உணவு பொருட்கள் சார்ந்ததோ உணவு சம்பந்தமானதோ இதன் வழியில செலவுகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குடும்பத்துக்கு செலவு செய்யற மாதிரியான சூழல்களும் இன்றைய தினத்துல அமையும். குடும்பத்தார்களோடோ இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளோடோ சண்டை சச்சரவுகளும் ஒரு சிலருக்கு வரலாம். இதையெல்லாம் முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது அவசியம். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கரும் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய வீட்டுல குழந்தை பேர்கள் எல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நெடுநாட்களாக குழந்தை பேர் இல்லாத தம்பதியினர்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது மனதளவுல தேவையில்லாத விஷயங்களை குறித்த சிந்தனைகள் கவலையை தரலாம். அதனால அதையெல்லாம் விட்டுட்டு ஆன்மீக ரீதியிலான விஷயத்திலையோ இல்ல தியானம் சம்பந்தமான விஷயத்திலையோ மனதை செலுத்த வேண்டியது அவசியம். ஏதாவது ஒரு சில விஷயங்களை குறித்து தனக்கே தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாம இந்த மாதிரி இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் வரலாம். அதையெல்லாம் நாம விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைய தினத்துல குலதெய்வ வழிபாட தாராளமாக எடுத்து செய்யலாம். அது மிகுந்த பலனை தரும். குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யும் போது அது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காவல் தெய்வ வழிபாடுகள் இருந்தாலும் தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் மிகுதியானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மிகவும் நெருங்கிய நண்பர்கள், மனம் விரும்பிய நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கும். இந்த உறவுகளுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். இவங்களுக்கு கொஞ்சம் சோர்வு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு ஆர்வம் எடுக்கும் போது அவங்களுக்குன்னு பார்க்கும்போது பல்வேறு முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பூர்வீகம் தொடர்பான முயற்சிகளோ சிந்தனைகளோ அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் வரும். கலைகள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பாசப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.